சார் தலைவர் கேத்து இருக்காரே சார். தலைவர் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். ஓகே சார், இப்போ 4 கிரகம் வருது, 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சார்? This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் ஜி. சார் ரொம்ப நாளாக காணோம், நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்களோ? ட்ராவல் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு. ஆமாங்க சார், நிறைய ட்ராவல் சார். சொல்லுங்கள். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சொல்லுங்கள் சார். செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம். சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ராசி மாறிடுவார். உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுவார், கன்னிக்கு போயிட்டு ஹஸ்தம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார், மந்த் எண்டுக்கு. ஸோ 2 ராசி நமக்கு சிம்மத்தில் பாதி மாதம், கன்னியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை 1 கன்னியில் ஆரம்பித்து 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி துலாத்துக்கு போயிடுவார். இது வந்து ஒரு பெரிய பிரேக். செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக். எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 7ஆம் பார்வையாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது. அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில். அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர். அதனால் பாதி மாதம் இருப்பார், அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார். அவர் வந்து மகம் 2ஆம் சித்திரை 1 வரைக்கும் போய்டுறார். 28ஆம் தேதிக்கு 15ஆம் தேதி உத்தரம் 2. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்திலேயே இருப்பார். சனீஸ்வரர் வந்து வக்கரமாக உத்திரட்டாதியில் இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார். கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார். சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து 15ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்கா மகம் 1 15ஆம் தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நமக்கு வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும். கேத்து வந்து பூரத்துலேயே இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கிரன் கேது 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷமான விஷயங்கள். எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா இந்த வார்லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா கம்மியாயிடும். இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும். ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும். அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும். பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும். அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது. அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா? வார் சினாரியோ செப்டம்பர் 13th வரைக்கும் 13th வரைக்கும் இருக்குது. அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து
ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது, ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இருக்குது. 13th அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், செப்டம்பர் மாதத்துக்கு சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும்? சிம்மராசி அன்பர்களுக்கு ஆக்ஷன் பேக்டான மாதம். எனக்கு இப்போது ராசியாதிபதி சூரியன் வந்து அங்கே வந்துடுவார், அங்கேயே தான் இருப்பார். நமக்கு வந்து அங்கேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து பூர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து நமக்கு வந்து 15ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். பாவ மத்தியில் ஆரம்பித்து பாவ அந்தம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு காலம். அவர் வந்து 17ஆம் தேதி தான் கன்னிக்கு போகிறார். அது வரைக்கும் வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம். அதுக்கும் மேலே அங்கே இணையிறது வந்து சுக்கிரன் இருப்பார், புதன் இருப்பார், கேது இருக்கார், இவ்வளவு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து மாற்றங்கள் எல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காலம். தொழில் சார்ந்த விருத்திகள், அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குது. தொழில் சார்ந்த செலவுகளும் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வந்து நமக்கு 15ஆம் தேதி தான் உள்ள வரார். அது வரைக்கும் செலவு இருக்கும், அதுக்கப்புறமா வரவாக மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. இல்லை இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த 15ஆம் தேதிக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது. இது வந்து இவங்களுடைய பொது அமைப்பு. அது வந்து நமக்கு வந்து சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த 17ஆம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து அங்கே இருப்பார். அதுக்கப்புறமா 2வது வீட்டுக்கு போயிடுவாருங்கிறதுனால அந்த ஒரு 2-3 நாள் நமக்கு வந்து 10ஆம் தேதியிலேருந்து வச்சுக்கலாம். 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 7 நாள் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. ஓகே சார். இப்போ 4 கிரகம் வருது, 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சார்? எல்லாரும், அதாவது சூரியன் வந்து எல்லாருக்கும் தேவை. டைரெக்டாக எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து சனீஸ்வரருக்கு மட்டும்தான் இருக்கே தவிர, அவருமே வந்து அவர் வந்து அவர் ரோலை பார்க்குறாரு, இவர் வந்து இவர் ரோலை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வக்ர சனி வந்து அந்த இடத்த வந்து ராகு மூலமாக தாக்குவதனால் நிறைய பாலிசி சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஏன்னா அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறதே சூரியன் தான். அரசாங்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம். அதனால தான் சொன்னேன் நிறைய பாலிசி மேக்கிங் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அதுவும் அங்கே புதன் வந்து வரும்பொழுது இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். சுக்கிரன் அங்கே வரும்பொழுது திரும்பி ஒரு அமைதி கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் வந்து நடக்கும். சார், தலைவர் கேது இருக்காரே சார், தலைவர் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு புரட்சி வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இது பொது பலன்களில் நம்ம சொல்லக்கூடியது. சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மேஜராக அவங்க ஹெல்த் பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி தொழில் விருத்தி நல்லா இருக்கும், தாயாரினுடைய ஆரோக்கியம் பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய. தாயாருடைய ஆரோக்கியம் அதுவும் செப்டம்பர் 13க்கு அப்புறமா வந்து பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி இவங்க வாக்ஸ்தானாதிபதி புதன் அங்கே இருக்கும்போது இவங்க வாக்குக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 11ல் இருக்க குருவை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதெல்லாம் டிலே ஆகியிருந்ததோ அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அதற்குரிய அதிபதி புதன் அங்கே வந்துடுவார். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது தான். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்கரமாக இருக்காருங்கிற இந்த 2 டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க ப்ராப்ளம் என்னத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், இவங்க லைஃப் பார்ட்னர்னுடைய ஃபேமிலி பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் வரலாம். இல்லை டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அந்த இதில் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் பார்ட்னருக்கு வரலாம். அந்த விஷயங்களை வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் இந்த டைப்பில், அதை வந்து பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாணவர்களுக்கு 5ஆம் இடத்த குரு பகவான் சூப்பராக பார்த்துட்டுருக்கார். அதனால் ஒரு கவலையும் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே சார். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்லிட்டீங்க.
வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி சார்? வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஆக்ஷன் பேக்டாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. ம். அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அவங்களுடைய தொழில் ரீதியில் வந்து நிறைய இருக்கும். அதனால குடு 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 குடுன்னு ஓடும், ஓட்டம் இருக்கும். தேங்கி போய் இல்லாமல் ஓட்டம் இருக்கும். அதற்கு தக்க லாபமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு செப்டம்பர் மாதத்தை வந்து ஜாலியாக இல்லை, நல்லா தான் இருக்குது. மாதத்தில் வந்து ஒன்றும் பெரிய குறையெல்லாம் கிடையாது. மேஜராக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வை சனி பார்க்கறது வந்து நீங்கும்போது இவங்களுக்கு வந்து பாக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாக்கியஸ்தானத்தை குறிய அதிபதியான செவ்வாயே அதை பார்க்கறதுனால பாக்கியங்கள் 100% கிடைக்கும். ஸோ லாபங்களும் கிடைக்கும், பாக்கியங்களும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. சின்ன இன்னல் அந்த ஒரு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் இருக்கக்கூடிய ஒரு இன்னல். என்ன பரிகாரம் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்க. ராகு பார்க்கறதுனால ஆப்வியஸ்லி ராகு சனி 32 நாமாவளி துர்கையோடைய அவ்வளோதான். 32 துர்கை நாமாவளி படிங்க. நானே ஜோசியர் ஆயிடுவேன் போல இருக்கே சார் உங்க கூட சேர்ந்து பேசியே. ரொம்ப சிம்பிளான விஷயமா அது வந்து அந்தந்த அதிதேவதையை பிடிச்சுட்டீங்கன்னாக்கா விஷயங்கள் வந்து சால்வ். பிரச்சனை இதுதான், அது வந்து மூலம் இதுதான். அந்த மூலத்துக்கு வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணால் சரியா. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.